அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை வளர்த்த பாசம். கதாசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். அன்று வகுப்பு ஆரம்பித்ததும் பள்ளிக்கூடத்து வேலைக்காரி பாலுவை கொண்டு வந்து 2வது வகுப்பில் உட்கார வைத்துவிட்டு போனாள். பாலு உட்கார்ந்ததும் அதே பெஞ்சின் கோடியில் உட்கார்ந்திருந்த ரகுவை பார்த்து வேலைக்காரி திடுக்கிட்டாள். ஆனால் அவளுக்கு அங்கே அதிக நேரம் நிற்க முடியவில்லை. மற்ற அலுவல்கள் காத்து கிடந்தன. இதுவரையில் நோட்டு புஸ்தகங்களை புரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த உபாத்தியாயினி ஞானம் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். குழந்தைகள் எல்லோரும் புஸ்தகங்களை திறந்து வைத்துக்கொண்டு பாடங்களை படிப்பதற்கு தயாராக இருந்தனர். ரகு உட்கார்ந்திருந்த பெஞ்சியின் மறுகோடியில் இருந்த பாலுவை பார்த்து ஞானம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாள். அவன் புது பையன் டீச்சர் என்று மற்ற பிள்ளைகள் கத்தினார்கள். உஷ் என்று மேஜையை தட்டிவிட்டு, குழந்தைகளே சத்தம் போடக்கூடாது என்று கோபத்துடன் கூறிவிட்டு, எங்கே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் பார்க்கலாம் என்றாள் ஞானம். மறுபடி பாலுவை பார்த்து. மறுபடியும் வகுப்பில் கொல்லென்ற சிரிப்பு எழுந்தது. நான் இன்றைக்குதான் டீச்சர் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன் என்றான் பாலு பயத்துடன். ஞானம் ஆச்சரியத்துடன் வகுப்பை ஏறிட்டு பார்த்தாள். பாலு உட்கார்ந்திருந்த பெஞ்சியின் மறுகோடியில் ரகு உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தான். தனித்தனி குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் இருவர் ஒரே மாதிரியாக இருக்க முடியுமா? இவர்கள் அண்ணன் தம்பியும் இல்லையே. நீல நிற கண்கள், கருத்து சுருண்ட தலைமயிர், துருதுருவென்று களை சொட்டும் முகம், எல்லாம் ஒரே மாதிரியாக, அதுவும் குரல் பேசும் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குமா? ஞானத்தின் தலை சுற்ற ஆரம்பித்தது. ஈசனின் சிருஷ்டி வினோதங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குமோ என்னவோ. ஆவலுடன் பாலுவின் கரங்களை பற்றி அழைத்து போய் ரகுவின் பக்கத்தில் உட்கார வைத்தாள். அவளாலேயே யார் ரகு யார் பாலு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று வகுப்பில் மற்ற பாடங்களை படிக்கவோ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவோ குழந்தைகளாலும் ஞானத்தாலும் முடியவில்லை. தனித்தனி குடும்பத்தை சேர்ந்த இரு பிள்ளைகளும் ஒரே மாதிரியாக இருக்கும் விந்தையை பற்றியே அன்று பூராவும் பேச்சாக இருந்தது. பாலு வீட்டுக்கு போனதும் அவன் அம்மா ஜானகி பள்ளிக்கூடத்தை பற்றி அவனிடம் விசாரித்தாள். அம்மா, பள்ளிக்கூடம் எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கே என்னை போலவே ஒரு பையன் படிக்கிறானம்மா. என்னை போலவே அவனும் இருக்கானம்மா. ஜானகி கூடத்தில் உட்கார்ந்திருந்த தன்னுடைய இன்னொரு பிள்ளையை பார்த்தாள். பாலுவும் சோமுவும் இரட்டை குழந்தைகள் என்றால் யாராவது ஒப்புக்கொள்வார்களா? பாலுவின் நிறம் நல்ல வெளுப்பு, சோமு கருப்பாக இருந்தான். ஒரே சமயத்தில் ஒன்றாக அன்னையின் கர்ப்பத்தில் வளர்ந்த இரு குழந்தைகளுக்கும் கொஞ்சமாவது ஒற்றுமை இருக்க வேண்டாமா? இதை பற்றி அவளும் அவள் கணவனும் பல தடவை பேசியிருக்கிறார்கள், வியந்தும் இருக்கிறார்கள். ஆனால் பாலுவை விட சோமு தன் பெற்றோரிடம் அதிக அன்பாக இருந்தான். அம்மாவை விட்டு அவனால் ஒரு நிமிஷம் பிரிந்திருக்க முடியாது. அந்த காரணத்தினால்தான் ஜானகி சோமுவை பள்ளிக்கூடம் அனுப்பவில்லை. அத்துடன் பாலுவை பிரிந்து சோமு இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஆகையால் பாலு வீட்டுக்கு வந்ததும் சோமுவுக்கு விளையாட வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று. இருவரும் விளையாட கிளம்பினார்கள். ஜானகி ஒன்றாக விளையாடும் தன் இரட்டை பிள்ளைகளை மாறி மாறி பார்த்தாள். அண்ணன் தம்பி ஒரே மாதிரியாக இல்லாவிட்டால் போகிறார்கள். குடும்பத்தில் இருக்கும் வேறு யாரை போலவாவது இருக்க மாட்டார்களா? சோமுவுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் துளி கூட சம்பந்தம் இருப்பதாக யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பாலு பள்ளிக்கூடத்திலிருந்து வந்து சொன்ன வார்த்தைகளை ஜானகி நினைத்து பார்த்தாள். அங்கே என்னை போலவே ஒரு பையன் இருக்கிறான் அம்மா, என்னை போலவே அவனும் இருக்கான் என்று பாலு கூறியது திரும்ப திரும்ப அவள் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. தினம் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் பாலு தன் அம்மாவிடம் ஓயாமல் ரகுவை பற்றி சொல்லி வந்தான். வகுப்பிலே திடீரென்று குழப்பம் ஏற்பட்டதாம். ரகுவை போய் பாலு என்று நினைத்து கொண்டு
டிராயிங் வாத்தியார் அவன் போட்டிருந்த சித்திரங்களில் வர்ணம் சரியாக இல்லை என்று சொன்னாராம். ஜானகிக்கு ஆச்சரியம் அதிகமாயிற்று. ஒரே வயிற்றில் ஒரே சமயத்தில் வளர்ந்து ஜனித்த குழந்தைகளுக்கு இல்லாத சாயல், ஒற்றுமை வெவ்வேறு குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு இருப்பது ஆச்சரியமல்லவா? ஒரு தினம் இந்த ஆச்சரியத்தை நேரில் பார்ப்பதற்காக பாலுவின் பள்ளிக்கூடத்துக்கு போனாள் அவள். உபாத்தியாயினி ஞானம் இந்த அதிசயத்தை பாலுவின் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாள். ஜானகி வகுப்புக்குள் நுழைந்ததும் பெஞ்சில் உட்கார்ந்திருந்த ரகுவை பார்த்து சிரித்து கொண்டு நின்றாள். இவன் நன்றாக படிக்கிறானா? வீட்டிலே துருதுருவென்று விஷமம் செய்கிறானே என்று உங்களை கேட்க வந்தேன் என்று கூறினாள் ஜானகி. இவன் உங்கள் பிள்ளை இல்லையம்மா, அதோ இருக்கிறான் பாலு. நாங்களும் இப்படித்தான் ஏமாந்து போகிறோம் அடிக்கடி என்று உபாத்தியாயினி ஞானம் கூறிக்கொண்டே பாலு இருக்குமிடத்தை சுட்டி காட்டினாள். பாலு அங்கே சிரித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். இருவருக்கும் எவ்வளவு ஒற்றுமை! பெற்ற தாயே ஏமாந்து போகும்படியான ஒற்றுமை இரு குழந்தைகளுக்கும் இருந்தது. அதற்கு மேல் ஜானகியின் மனம் நிம்மதியாக இல்லை. பாலுவும் ரகுவும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். நிறம், சாயல், குரல் எல்லாவற்றிலும் ஒற்றுமை இருக்கிறது. இரட்டை குழந்தைகள் என்று இவர்களைத்தான் கூற வேண்டும். எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கும் சோமு எப்படி பாலுவின் கூட பிறந்திருப்பான்? இதை பற்றி நினைத்தவுடன் ஜானகிக்கு தான் இவ்விரு குழந்தைகளையும் பிரசவித்த ஆஸ்பத்திரியின் நினைவு வந்தது. ஒரு நாளைக்கு 10, 20 என்ற எண்ணிக்கை இல்லாமல் அங்கு ஜனிக்கும் மதலைகளின் ஞாபகமும் கூடவே ஏற்பட்டது. ஒருவேளை குழந்தை மாறிவிட்டதோ? ஜானகியால் அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தை மாறி இன்னொருவரிடம் வளரவாவது? அவள் மனம் நிம்மதி இழந்து தவிக்க ஆரம்பித்தது. குழம்பிய மனத்துடன் வீட்டை அடைந்தாள். அவள் வீட்டை அடைவதற்கு முன்பு அவள் கணவன் காரியாலயத்திலிருந்து வந்திருந்தான். அம்மா என்னை விட்டுட்டு பள்ளிக்கூடம் போயிட்டாப்பா என்று அப்பாவிடம் புகார் சொல்லிக் கொண்டிருந்தான் சோமு. நாம் 2 பேரும் அம்மாவை விட்டுட்டு சினிமாவுக்கு போயிடலாம் ஒரு நாளைக்கு என்று பதிலுக்கு கூறினான் ஜானகியின் கணவன் சதாசிவன். இந்த கேலி பேச்சில் ஜானகியின் மனம் செல்லவில்லை. தன் மனத்துள் எழுந்திருக்கும் இந்த புதிருக்கு விடை எப்படி கிடைக்கப் போகிறது என்று குழம்பியவாறு ஜானகி இரவு சாப்பாட்டுக்கு வேண்டிய அலுவல்களை கவனித்தாள். சதா கலகலவென்று குழந்தைகளை பற்றி ஓயாமல் பேசும் அவள் இன்றைக்கு மௌனமாக இருப்பது பற்றி சதாசிவனுக்கு வியப்பாக இருந்தது. குழந்தைகள் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள். தம்பதிகள் சாவகாசமாக உட்கார்ந்து குடும்ப விவகாரங்கள் பேசும் சமயம் யோசனையில் ஆழ்ந்திருந்த ஜானகியை பார்த்து, என்ன ஜானகி, சாயந்தரம் பள்ளிக்கூடத்திற்கு போய் வந்தது முதல் உற்சாகமில்லாமல் இருக்கிறாயே என்று விசாரித்தான் சதாசிவன். ரொம்ப நாளாக பாலு தன்னுடன் படிக்கும் பையன் ஒருத்தனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படியே பாலுவை உரித்து வைத்திருக்கு. அந்த பையனை பார்த்தால் குரல், பேச்சு எல்லாம் அப்படியே. எனக்கு அந்த பையனை பார்த்ததிலிருந்து என்னவோ குழப்பமாக இருக்கு. ஒருவேளை இரட்டை குழந்தைகளில் ஒன்று மாறி யார் குடும்பத்திலாவது வளர்கிறதோ என்று தோன்றுகிறது. விசாரித்து பார்க்க வேண்டும் என்றாள். சதாசிவனுக்கு முதலில் இது அர்த்தமற்றதாகவே தோன்றியது. ஆனால் ஜானகியின் உறுதியான அபிப்பிராயம் அவன் மனத்தையும் குழப்பியது. ரகுவின் வீட்டுக்கு போய் அவன் தாயை விசாரித்து பார் என்று கூறினான். அப்படியே ஒரு தினம் ஜானகி ரகுவின் வீட்டை தேடிச் சென்று விசாரித்தாள். அவள் பிறந்த ஆஸ்பத்திரி, தேதி முதலிய விவரங்களையும் கேட்டாள். பாலுவும் சோமுவும் பிறந்த அன்றே ரகுவும் அதே ஆஸ்பத்திரியில் பிறந்தான். ஜானகியின் மனத்திலிருந்த சந்தேகம் தெளிந்துவிட்டது. எண்ணற்ற குழந்தைகள் பிறந்து வளரும் இடத்தில் குழந்தைகள் அடையாளம் தெரியாமல் மாறி போவது சகஜமாக ஏற்படக்கூடியதுதானே. சோமு ரகுவின் தாயாக இருக்கும் பங்கஜத்தின் குழந்தைதான். முக ஜாடையும் நீண்ட கருவிழிகளும் அவன் அன்னையைப் போலவே அவனுக்கும் இருந்தன. ஜானகியின் மனத்துக்கு ஆறுதல் அளித்த விஷயம், ரகு
தன்னை விட பன்மடங்கு அன்பு செலுத்தும் அன்னை ஒருத்தியிடம் வளர்ந்து வருவதுதான். ரகுவை தன் உயிரினும் மேலாக நினைத்து வந்தாள் பங்கஜம். இவ்வளவு அழகான குழந்தையை அடைய கொடுத்து வைத்தவளுக்கு இறைவன் செல்வத்தை ஏராளமாக அருளவில்லை. பள்ளிக்கு போகும் மற்ற சிறுவர்கள் அணிந்து செல்லும் விதவிதமான உடைகளைப் போல் தன் பிள்ளையும் அணிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவள் கணவன் சம்பாதித்த சொற்ப சம்பளத்தால் இவைகளெல்லாம் வெறும் கனவுகளாயின. முதல் நாள் அவளை பார்த்து ரகுவை பற்றிய விவரங்களை அறிந்து போன ஜானகி அவனுக்கு அழகிய சட்டைகளையும் விளையாட்டு சாமான்களையும் அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தாள். தன்னுடன் அவனை காரில் தன் வீட்டுக்கு அழைத்து போனாள். காரியாலயத்திலிருந்து கணவன் வீடு திரும்பியதும் பாலுவையும் ரகுவையும் அவன் எதிரில் அழைத்து போய் நிறுத்தினாள். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் பாலு யார் என்று கேட்டாள் ஜானகி. சதாசிவன் கொஞ்ச நேரம் திகைத்து நின்றான். பாலு யார் என்றும் ரகு யார் என்றும் அவனுக்கும் அடையாளம் தெரியவில்லை. எனக்கு புரியவில்லையே, இப்படி ஒரே மாதிரி உடைகளை அணிவித்து என் முன் நிறுத்தினால் எப்படி சொல்ல முடியும் என்றான் திகைப்புடன். ஜானகி ரகுவை தன் கணவன் அருகில் அழைத்து போனாள். இங்கே பாருங்கள், வலது காதின் பின்புறத்தில் இருக்கும் மச்சத்தின் அடையாளத்தை வைத்துக்கொண்டுதான் இவர்களை கண்டுபிடிக்க முடியும். பாலுவும் இவனும் ஒரே அச்சாக இருக்கிறார்கள் இல்லையா என்று கேட்டாள். சதாசிவன் வியப்பும் சந்தேகமும் மேலிட இருவரையும் மாறி மாறி பார்த்தான். சற்று தூரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சோமுவையும் பார்த்தான். பூராவும் வேறு சாயலாக இருக்கும் அந்த குழந்தை எப்படி பாலுவுடன் சேர்ந்து பிறந்தவனாக இருக்க முடியும்? தன்னுடைய மனைவி இதுகாரும் கூறி வந்ததை ஏதோ அலட்சிய பாவத்துடன் நினைத்து வந்தவனுக்கு இதில் சிரத்தை ஏற்பட்டது. அதற்கு மேல் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஜானகி பிரசவித்த ஆஸ்பத்திரி டாக்டர் லேசாக சிரித்து கொண்டாள். குழந்தைகள் இருவரையும் மாறி மாறி கவனித்தாள். இந்த விஷயம் சற்று சிரமமானதுதான். இருந்தாலும் அலட்சியமாக விட்டுவிடுவதற்கில்லை. இரட்டை குழந்தைகள் சில ஒரே மாதிரியாகவும் சில வெவ்வேறு மாதிரியாகவும் பிறப்பதுண்டு. அது அவர்கள் தாயின் கர்ப்பத்தில் வளரும் தன்மையை பொறுத்தது என்று கூறிவிட்டு வைத்திய முறையில் அதை பற்றி எழுதியிருப்பதையும் தெரிவித்தாள். உங்கள் சந்தேகம் தீர வேண்டுமானால் 6 வருஷங்களுக்கு முன்பு உங்கள் மனைவி பிரசவித்த தேதியில் அந்த மணிக்குள் வேறு யாராவது பிரசவித்திருக்கிறார்களா என்று தெரிய வேண்டும் என்று கூறி அவற்றின் வரலாறு அடங்கிய புஸ்தகங்களை பார்த்தாள் டாக்டர். அந்த தேதியில் ஜானகியின் பிரசவமான அரை மணிக்குள் பங்கஜம் என்னும் பெண் ஒருத்தி ஆண் குழந்தையை பெற்றிருந்தாள். பங்கஜத்தை தவிர சோமுவின் தாய் வேறு யாராகவும் இருக்க முடியாது. சோமு கருப்பாக இருந்தாலும் ஹிருதயத்தை ஊடுருவி பார்க்கும் புத்திசாலித்தனம் நிறைந்த கருவிழிகளை பெற்றிருந்தான். பங்கஜத்தின் கருவிழிகளுக்கும் அவனுடைய கண்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஜானகி, சதாசிவன், டாக்டர் மூவரும் ஒரே உறுதியான அபிப்பிராயத்துக்கு வந்தனர். ஏதோ அஜாக்கிரதையினாலும் இருவரும் ஒரே அறையில் பிரசவித்து இருந்ததாலும் குழந்தைகள் மாறிவிட்டன. அதுவும் பிறந்த குழந்தைகள் ஒன்றை போலவே மற்றொன்று இருப்பதாலும் அதை அவ்வளவாக கவனிக்க முடிவதில்லை என்றார் டாக்டர். திரும்பி வீட்டுக்கு வரும்போது சதாசிவன் மனைவியை கவனித்தான். அவள் முகத்தில் கவலை படர்ந்திருந்தது. அப்படியானால் சோமுவை அவர்களிடம் அனுப்பிவிட வேண்டியதுதான். ஜானகி பாவம், குழந்தை ரகு இத்தனை காலம் எவ்வளவோ நன்றாக இருக்க வேண்டியவன் ஏழ்மையில் வளர்ந்து விட்டான். இனிமேலாவது நன்றாக இருக்க வேண்டாமா? என்ன, சோமுவையா என்று ஜானகி திடுக்கிட்டு கேட்டாள். ஆமாம், நினைத்து பாருங்கள், அவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் என்று கூறிவிட்டு ஜானகி விசும்பினாள். ஜானகி இந்த விஷயத்தை பங்கஜத்திடம் கூறிய போது அவள் உணர்விழந்து போனாள். செல்வமும் சீரும் இல்லாமல் போனாலும் தன்னுடைய அன்பு ஒன்றையே ரகுவுக்கு அளித்து வளர்த்தவள் அவள். பங்கஜத்தின் கணவன் இந்த ஆச்சரியமான செய்தியை கேட்டான். அவனுடைய வறுமை அவனை பாசமற்றவனாக்கியது. அவர்களுக்கென்ன, பணக்காரர்கள், காசு கொடுத்து வேண்டுமானாலும் இன்னொரு குழந்தையை வாங்கி வளர்க்க முடியும்.
சோமுவை அவர்களே வைத்து கொண்டிருப்பதனால் கொஞ்சம் பணமும், ரகு நம்மிடம் வளர்வதற்காக கொஞ்சம் பணமும் கொடுத்தார்களானால் ஏதாவது வியாபாரமாவது செய்யலாம். இல்லாவிட்டால் ரகுவை அனுப்பிவிட்டு சோமுவை அழைத்து வந்துவிடு என்று கூறினான் அவன் தன் மனைவியிடம். ஆசையுடன் தன் அருகில் நித்திரை பொரியும் பாலகன் ரகுவை பார்த்ததும் பங்கஜத்தின் கண்களில் நீர் சுரந்தது. அரும்பாடுபட்டு வளர்த்த குழந்தையை கேவலம் பணத்துக்காக அனுப்பிவிடுவதா? கர்ணன் உயர்வா அர்ஜுனன் உயர்வா என்கிற பிரச்சனையை கிளப்பிவிட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நினைவு வந்தது பங்கஜத்துக்கு. கர்ப்பவாசத்தில் மறைந்து வளர்ந்து பிறந்தவுடன் பிரிந்து வேறு இடத்தில் வளரும் சோமு தன்னுடைய பிள்ளையாக அவளுக்கு தோன்றவில்லை. அர்ஜுனன் தான் பிள்ளை என்று அன்பு செலுத்திய குந்தி தேவியின் மனநிலைதான் அவளுக்கு ஏற்பட்டது. மதலை மொழிகளும் இளம் பருவத்து விளையாட்டுகளும் விளையாடி தன்னை மகிழ்வித்த ரகுவை அவளால் எப்படி பிரிந்திருக்க முடியும்? உயிரை பிரிந்து உடல் வாழ முடியுமா? கண்ணீர் மல்க பங்கஜம் ரகுவை அணைத்து கொண்டாள். இன்னும் 7 ஜென்மங்கள் வறுமையில் உழன்றாலும் ரகுவை பணத்துக்காக அனுப்ப அவளால் முடியாது. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.